Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவும் டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சிம்பிளான சட்னி தான். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு வெங்காயம் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவும் டேஸ்ட் கொடுக்கும். இந்த நேரத்தில் என்கிட்ட இல்லை. நீங்கள் சின்ன வெங்காயம் எடுக்கிறதா 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த 3 வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. காரம் புளிப்புலாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகாய் கூட உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சட்னி செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நமக்கு எப்போவுமே சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உளுந்து கொஞ்சம் நல்லா வறுந்து வரணும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ நமக்கு உளுந்து நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்க ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக சூடாகட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு 1 by 1 நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இது கொஞ்சம் சூடான பிறகு வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்த வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நம்ம 1 by 1 ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கி வரும். நம்ம இது வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், சட்னிலலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வயிற்றில் அல்சர் இருக்கவங்க, இல்லை பச்சை மிளகாய் சாப்பிட்டா எனக்கு வயிறு எரிச்சல் வரும், இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்டியாக தான் இருக்கும். அடுத்த இதுக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட் கத்திரிக்காய் தான். இதை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறேன். அந்த தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது போல் கட் பண்ணி போட்டிங்கன்னா அது ஒயிட்டாகவே இருக்கும். கலர் மாறாமல் கருகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை அலசி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு ஒரு 30% கிட்ட வதங்கியிருந்தால் போதும். அதோட கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். ஆனால் இது தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம அந்த எண்ணெயோடய சேர்த்து வதக்கணும். இது சீக்கிரமாக வெந்து வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக மூடி வச்சா போதும். ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகி வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த உடன் ஸ்பூன் நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது கத்திரிக்காய். ஸோ நல்லா வெந்துடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சான்னு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை இதோட ஆட் பண்ணணும். அதாவது வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதான் 1/4 கப். இதை நான் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை. நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் போடும்போதே கூடவே வேர்க்கடலையும் போட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை, அதனால் இறக்கும்போது கடைசியாக ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதெல்லாம் சூடாக இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கடாயிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் ஆற வச்சுக்கலாம். நான் மறந்துட்டேன், இப்போ நான் ஆட் பண்ணேன். இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது துவையல் மாதிரி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா நமக்கு நைஸாக அரைஞ்சி வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே இதுக்கு போதுமானது இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ். அப்படி இல்லை எங்களுக்கு தண்ணியாக தான் பிடிக்கணும், நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணுங்கள். ஆனால் துவையல் போல் இது சாப்பிட்டா தான் இந்த டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். அதனால தான் புளி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறோம். காரம், புளி, உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிக்கலாம். எல்லா சட்னியும் தாளிக்கிற போல தான் இதையும் நம்ம தாளித்து எடுக்க போகிறோம்.
சட்னி தாளிப்புக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்ல சூடான பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகுலேயே வந்து கொஞ்சமாக உளுந்து சீரகம் கலந்து வச்சுருப்பேன். நீங்கள் இல்லைன்னா கொஞ்சமாக உளுந்தும் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் அலசி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதே சமயம் நல்லா வதங்கியும் இருக்கும் எண்ணெயில். ஸோ தாளித்து நாம் சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சட்னி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதே போல் ஒயிட் ரைஸ்க்கும் இது பிசைஞ்சு சாப்பிட துவையல் போல் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் அந்த சட்னி அரைச்சோம். ரொம்பவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்து தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், and தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.